சார் தில்லி பாபு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் என்னோட ரிலேட்டிவ்க்கு வந்து 75 வயசாகுது. கடந்த 10 வருஷமா அவருக்கு விறைப்புத்தன்மையே இல்ல. இது ஓகேவா? அப்படின்னு கேட்குறாரு. பொதுவா 40 வயதிலிருந்து 70 வயது உள்ள ஆண்களுக்கு 45% பேருக்கு ஆண்மை குறைவு இருக்கும். இது மைல்டு டிகிரி கிரேட் 1, மைல்டு டிகிரி, மாடரேட், சிவியர் அப்படின்னு பிரிக்கிறோம். நார்மல் கிரேட் 4 விறைப்புத்தன்மை இருக்கிறது. கிரேட் 4 நார்மல் வாழைக்காய் மாதிரி இருக்குது. கிரேடு 3 அப்படின்றது மைல்டு எரெக்ஷன் ப்ராப்ளம். ஆனால் செக்ஸ் பண்ண முடியும். ஒரு வாழைப்பழம் தோலோடு இருக்குது. கிரேட் 2ன்றது மாடரேட், ஒரு உரித்த வாழைப்பழம் போல். ஆனால் செக்ஸில் ஈடுபடுறதுல சிரமம் இருக்கும், பண்ண முடியாது. சிவியர் அப்படின்றது அழுகிய வாழைப்பழம் போல், கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும், ஆனால் அதில் செக்ஸ் பண்ண முடியாது. இது கிரேட் 1. அப்போது இந்த மாதிரி இருக்கிறது 45% பேருக்கு இருக்கும் ஆண்களில். இதை சரி செய்ய முடியும். அதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு இருக்கிறது போல வரலாற்றில் என்றும் அற்புதமான ட்ரீட்மெண்ட் இருந்ததில்லை. கவுன்சிலிங், செக்ஸ் தெரப்பி, மெடிசின்ஸில் ஏராளமான மெடிசின்ஸ் வந்துருச்சு இப்போ. அதே மாதிரி ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன்ஸு, ஆணுறுப்பில் போடக்கூடிய வேறு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி ஏராளமான அறுவை சிகிச்சைகள் இருக்குது, லேசர் இருக்குது. இப்படி ஏராளமான சிகிச்சை முறைகள் வந்திருக்கு. அற்புதமாக இந்த ஆண்மை குறைவை சரி செய்ய முடியும். அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க. 70லேருந்து 90 வயசு வரைக்கும் நல்லா செக்ஸ் பண்ண முடியும். சார் ரேட் அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க சார். சார் பெப் சிகிச்சை, பிஇபி சிகிச்சை வந்து 28 நாள் எடுத்திருக்கேன். இதுக்கு இடையில ஈவினிங்கில் வந்து ஜுரம் வருது. இது ஹெச்ஐவி அறிகுறியா இல்லை மாத்திரையோட பக்க விளைவான்னு கேட்குறாங்க. பிஇபி மாத்திரைகள் நீங்கள் எடுக்கும்போது பொதுவாக ஜுரம் வராது. கொஞ்சம் தலை சுத்தல், கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி வரும். ஏன்னா 3 வைரல் மாத்திரைகள் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் கொஞ்சம் தலை சுத்தல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பொதுவாக டெம்பரேச்சர் இருக்காது. ரொம்ப ரேராக அப்படி இருக்கலாம். நீங்கள் எதுக்கும் மாத்திரை மருத்துவரில் பாருங்கள். இதில் என்ன விஷயம்னா மொத்தம் 30 பால்வினை நோய் இருக்குது. போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைலாக்சிஸ், செக்ஸில் ஈடுபட்ட பிறகு ஹெச்ஐவி தடுப்பு மருந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது ஹெச்ஐவியை மட்டும்தான் தடுக்கும். ஹெச்ஐவியை தவிர வேறு நோய்கள் உங்களுக்கு வரலாம். உதாரணத்துக்கு கொனோரியா உங்களுக்கு வந்திருந்ததுன்னா ஜுரம் வரும். கோனோகோக்கலியத்திஸ் 1க்கு போகும்போது எரிச்சல் இருக்கும், சீல் வரலாம், ஜுரம் அடிக்கலாம், நெறி கட்டலாம். வேறு சில நோய்களில் நெறி கட்டும், புண்ணு வரும். ஸோ வேறு பல்வேறு நோய்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பாலியல் மருத்துவரை பாருங்கள். அவங்க செக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுகள் தேவைன்னா எடுத்துகிட்டு உங்களுக்கான மற்ற சிகிச்சைகள் கொடுக்கட்டும். ஜுரத்துக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கங்க. ஜுரம் மற்ற பால்வினை நோய்களால் வரலாம், இல்லை இதோட சம்மந்தம் இல்லாத வேறு காரணங்களாலேயும் ஜுரம் வரலாம். அது ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லது. சார் நிதிஷ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் சார். சார் ஹெச்எஸ்வி 2 உள்ளவர்கள் மேரேஜ் பண்ணலாமா? HSV2 IgG பாசிட்டிவாக இருந்ததுன்னா, ஹெர்பிஸ் ஆணுறுப்பில் வரக்கூடிய அக்கி நோய் IgG பாசிட்டிவாக இருந்ததுன்னா பொதுவாக இது உங்கள் பார்ட்னருக்கு வரும். பார்ட்னருக்கு வரும்போது பெண் உறுப்புக்குள்ளே வரலாம், வெளியே வரலாம், கொப்பளங்கள் வரும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்? செக்ஸ் பண்ணும்போது எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பக்கம். 2வதாக அபார்ஷன்கள் வரலாம். 3வதாக அந்த பெண் கர்ப்பமாகி டெலிவரி பண்ணால் நார்மல் டெலிவரி பண்ணக்கூடாது, சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கணும். அதனால் நீங்கள் யூஸ்வலாக என்ன மெடிக்கலாக சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இன்னொரு HSV2 பாசிட்டிவாக இருக்கிறவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் அப்படியெல்லாம் போட்டு தேடிட்டு இருக்க முடியாது. இதில் சிக்கல்கள் இருக்குது என்பது உண்மைதான். நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கு வரும், அந்த பெண் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம், இல்லாமலும் போகலாம். இந்த வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் நேரடியான எஸ் நோன்ற பதில்களில் சிரமங்கள் இருக்குது.